அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இறால் வந்து ஃப்ரை வந்து எப்படி பண்ணணும்னு. இப்போ வந்து அதிலே கொஞ்சம் வந்து கிரேவிக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது செட்டிநாடு ஸ்டைலுங்க. ஏற்கனவே வந்து மசாலா போட்ட அந்த ப்ரான் இருக்குது. இப்போ அதோட வந்து இப்போ என்னென்ன சேர்க்கணுன்னா பட்டை, ஏலக்காய், 2 காஞ்ச மிளகாய், சீரகம், அப்புறம் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதோட இஞ்சி பூண்டு, தேங்காய் பால், மஞ்சத்தூள் இது எல்லாமே வந்து இந்த கிரேவிக்கு ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே நம்ம எறா ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அதே ஆயிலில் தான் நம்ம வந்து கிரேவியும் பண்ண போகிறோம். ஆயில் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ சீரகம், 2 காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே நம்ம வந்து போட்டோம். இப்போ அதில் ஆனியன் போட்டோம். ஆனியன் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். அதோட வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை நமக்கு தேவையானது நம்ம இஷ்டம் போல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதையும் அதில் போட்டு நல்லா வந்து வதக்கிடணும். நெக்ஸ்ட் வந்து தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ மசாலாலாம் இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம இறால வந்து ஏற்கனவே மசாலா போட்டு நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவே போதுமானது. இப்போ நம்ம வேணும்னா வந்து லெமன் போட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கணும். இப்போ நான் மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் அதில் உள்ள இறாவையும் நான் அதில் கொட்டி நல்லா நான் கிண்டிக்கிட்டேன். சால்ட் ஏற்கனவே இருக்குங்க, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையானது. இப்போ நான் வந்து திக்கான தேங்காய் பாலும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதையும் அதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா திக்காக இருக்கணும், அதுதான் டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். இப்போ அது நல்லா வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு லெமன் வந்து ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி இருக்குது. நல்லா வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனாக ஒரு மாதிரி டார்க்கும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இதில் நான் காரம்னு எதுவுமே நான் சேர்க்கலை, இறால இருக்கிற மசாலா மட்டும்தான். உங்களுக்கு காரம் வேணும்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது எல்லாமே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. செட்டிநாடு ஸ்பெஷலில் வந்து கலர் தான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் லஞ்சுக்கு வந்து ரைஸ் பண்ணியிருக்கேன். ஏன் துணி போட்டிருக்கேன் அப்படின்னா, தண்ணி வந்து ரைஸில் படாமல் இருக்கிறதுக்கு நான் துணி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ரசம் வச்சுருக்கேங்க. வந்து ஏற்கனவே வந்து என்னோடய பழைய வீடியோவில் வந்து ப்ரான் ஃப்ரை பண்ணியிருப்பேன், அப்புறம் வந்து கிரேவி பண்ணியிருக்கேன். மறக்காமல் என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.